என்னடா எங்களை வீட்லயே அடிக்கிறீங்க, தான் சொந்த நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும்னு சொல்லி இங்க வந்து விளையாடிக்கிட்டு இருந்தா அந்த சொந்த நாடே எங்களை பிடிச்சி ஜெயில போடுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. திருப்பி நம்ம ஊருக்கு போனோம்னா நம்மளால உயிரோட இருக்க முடியுமா முடியாதானே தெரியாம பயத்துல இருந்துட்டு இருப்பாங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நம்ம எல்லாருக்குமே ஈரான்ல நடக்கிற வார் பத்தி தெரிஞ்சிருக்கும். ஆனா நம்மள எத்தனை பேருக்கு ஈரான்ல ஸ்ட்ராங்கா ஒரு விமென்ஸ் ஃபுட்பால் டீம் இருக்குன்னு தெரியும்? ரொம்ப காலமாவே ஈரானியன் கவர்மெண்ட் அவங்களோட மக்களுக்கு அகேன்ஸ்டா சில விஷயத்துல ஹார்ஷா இருக்காங்கன்னு அவங்களோட மக்களே நம்புறாங்க. எஸ்பெஷலி அகேன்ஸ்ட் தேர் விமன் அண்ட் தேர் ரைட்ஸ். அந்த மாதிரி பல ரீசன்ஸ்க்கு அகேன்ஸ்டா சின்னதா ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணணும் நினைச்சிருக்காங்க இந்த ஃபுட்பால் டீம் மெம்பர்ஸ். அதுக்காக அவங்க பெருசா வயலன்ஸ் எல்லாம் கையில் எடுக்கல. இன்ஸ்டெட் இவங்க இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு அச்சீவ் பண்ற ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்ல சைலண்ட் ப்ரொடெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. அந்த மாதிரி ரீசெண்டா ஆஸ்திரேலியால நடந்த ஒரு பெரிய டோர்னமெண்ட்ல இந்த ஈரானியன் ஃபுட்பால் டீம் அவங்களோட நேஷனல் ஆந்தம் பிளே ஆகிறப்போ அது கூட சேர்ந்து பாடாம அமைதியா இருந்து அவங்களோட சைலண்ட் ப்ரொடெஸ்ட்டை எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காங்க. உடனே ஈரானியன் கவர்மெண்ட் இவங்கலாம் தேச துரோகிஸ், இவங்கலாம் வார் டைம் ட்ரைட்டர்ஸ், இவங்களை திருப்பி ஈரானுக்கு கூட்டிட்டு வந்து இவங்களை பனிஷ் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பயந்து அந்த ஃபுட்பால் டீம் மெம்பர்ஸ்ல முக்காவாசி பேர் ஆஸ்திரேலியா கிட்ட அசைலம் கேட்டிருக்காங்க. அதாவது எங்க நாட்டில் இப்போதைக்கு எங்களுக்கு சேஃப்டி இருக்க மாதிரி தெரியல, அதனால எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆஸ்திரேலியாவும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கா ஹியூமனிடேரியன் வீசா கொடுத்து நீங்க இங்க சேஃபா இருக்கலாம்னு சொல்லிருக்காங்க. ஆனா என்னன்னா தான் சொந்த நாட்டுக்கே பயந்து இன்னொரு நாட்டுக்கிட்ட ப்ரொடெக்ஷன் கேட்கறதுலாம் எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? இந்நேரத்துக்கு அவங்களுக்கு என்ன மாதிரி தெரியுமா தோணிக்கிட்டு இருக்கும்?